ராமகிருஷ்ணன் அவர்களினுடைய நிலவழி என்ற நூல் குறித்து பேசுவதற்கு சிவகாசி ஐயனாடா ஜானகி அம்மாள் கல்லூரியின் முதுகலை தமிழ்துறை தலைவர் முனைவர் அருள்மொழி அம்மா அவர்களை நூல் குறித்து பேச வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். அஞ்சிரை தும்பி இலக்கிய வட்டத்தின் வாயிலாக எஸ்ரா 100 என்ற ஒரு இணையவழி நிகழ்வு சிறப்பாக நிகழ்ந்து வருகிறது. இந்த இணையவழி நிகழ்விலே இஸ்ராவினுடைய 100 நூல்கள் குறித்து பேசுவது பெரு ஊகை தருகின்றது. ஏனென்றால் ஒரு படைப்பாளரினுடைய ஒரு 100 படைப்புகளை வாசிப்பது என்பது ஒரு சமூகத்தினுடைய மிகப்பெரிய வெளிச்சம் என்றே கருதுகின்றேன். அந்த அடிப்படையிலே நான் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு நூல் நிலவழி. ஒரு இலக்கிய ஆசிரியன் என்பதால் இந்த நூலினை நான் தேர்ந்தேன். எஸ்ரா என்றவுடன் எனக்கு முதலில் நினைவுக்கு வருவது அவருடைய அந்த வீடில்லா புத்தகங்கள் என்ற அந்த நூல்தான். அந்த நூல்தான் என்னை எஸ்ராவை நோக்கி திருப்பியது. முதலாக எஸ்ரா யார், அவர் எப்படிப்பட்ட எழுத்தாளர் என்றெல்லாம் எனக்குள்ளே மிகப்பெரிய ஒரு புரிதலை ஏற்படுத்தியது அந்த நூல்தான். அந்த நூலில் தான் நான் வாலிச்சாமி ஐயாவை குறித்து நான் நன்கு அறிந்தேன். அவர் எழுதிய இந்தியாவினுடைய இமய சிற்பம் மாமல்லபுரம் என்ற நூலை குறித்து அறிந்து அந்த நூலை நான் வாசிக்க ஆரம்பித்தேன். எனவே எஸ்ரா எனக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு பெரிய பொக்கிஷமான ஒரு நூல் என்றே நான் அறிமுகப்படுத்திய ஒரு பெரிய நூல் என்றே நான் அதை கருதுகின்றேன். பேராசிரியர் பாலுச்சாமி அவர்களினுடைய அந்த கட்டடக்கலை சிற்பக்கலை தொடர்பான அந்த நூல்களிலேயே மிகச் சிறப்பான நூல் மாமல்லபுரத்தினுடைய அந்த சிற்பக்கலை குறித்த அந்த நூல் தான். அதனை எஸ்ரா வாயிலாக அறிந்து அவரை பலமுறை தொடர்பு கொண்டு பேசிய அனுபவம் எல்லாம் இனிப்பாகவே இருக்கிறது. அந்த அடிப்படையிலே நான் ஒரு இலக்கிய வாசிப்பாளன் என்ற முறையிலே நான் இந்த நிலவழி என்ற நூலை தேர்ந்தெடுக்கின்றேன். எஸ்ரா அவர்கள் இந்த நூலினை உயிர்மையிலே ஓராண்டு காலம் தொடர்ச்சியாக ஒரு கட்டுரையாக எழுதி வந்ததனுடைய அடிப்படையிலே அதை கட்டுரையாக்கி தொகுத்து தந்திருக்கின்றார். ரஷ்ய இலக்கியங்களை வாசிக்கின்றோம், ஐரோப்பிய இலக்கியங்களை வாசிக்கின்றோம், அரபு இலக்கியங்களை பாரசீக இலக்கியங்களை எல்லாம் நாம் வாசித்துக் கொண்டிருக்கின்றோம். அமெரிக்க எழுத்தாளர்களை குறித்தெல்லாம் நாம் அறிந்து வைத்திருக்கின்றோம். ஆனால் நம் இந்தியாவிலே இருக்கக்கூடிய குறிப்பாக வடபகுதியிலே இருக்கக்கூடிய எழுத்தாளர்களை குறித்தோ அவர்கள் அந்த எழுத்தாளர்கள் எழுதிய இலக்கியங்கள் குறித்தோ நமக்குள் பெரிதாக அறிமுகம் இல்லை என்ற ஒரு ஆதங்கத்தில் மலர்ந்த நூலாக இந்த நூலினை நான் பார்க்கின்றேன். அப்படித்தான் அவர் அந்த முன்னுரையிலும் குறிப்பிடுகின்றார். நிலம் நம்மை இணைத்து வைக்கின்றது, மொழி நம்மை பிரித்து வைக்கிறது. நிலவழியின் மூலம் இந்திய இலக்கியத்தில் முதன்மையான சில இலக்கியவாதிகளை அறிமுகம் செய்துள்ளேன் என்பதாக அவருடைய முன்னுரை அமைகிறது. ஒரு இலக்கியத்தை வாசிக்கக்கூடிய நமக்கெல்லாம் தமிழ் நிலத்திற்கு அப்பாற்பட்ட சில இலக்கிய எழுத்துக்களை அறிமுகம் செய்திருக்கின்றார். ஒவ்வொரு நாவலையும் ஒவ்வொரு இலக்கிய எழுத்தாளர்களையும் வாசிக்க நமக்குள்ளே மிகப்பெரிய மலர்ச்சியும் சமூகத்தை குறித்த ஒரு அக்கறையும் சமூகத்தை குறித்த ஒரு புரிதலும் ஏற்படுவதை எஸ்ராவினுடைய எழுத்திலே காண முடிகிறது. ஒரு தாத்தா ஒரு சொத்தை தன்னுடைய பேர குழந்தைகளுக்கு பகிர்ந்து கொடுப்பதை போல அவர் இந்த இலக்கிய சொத்தினை நமக்கு பகிர்ந்து கொடுத்திருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த அடிப்படையிலே ஒரு 10 கட்டுரைகள் அரபு எழுத்தினுடைய அரபினுடைய எழுத்துக்களை நேசிக்கக்கூடிய நாம் ஏன் இந்திய எழுத்துக்களை நேசிக்க கூடாது என்பதாக சில கட்டுரைகளை முன்வைத்திருக்கின்றார். மராத்தி, கன்னடம், தெலுங்கு, பீகார், மணிப்பூரி என பல இலக்கியவாதிகள் குறித்து அவர் பேசுகின்றார். அந்த அடிப்படையிலே முதலாவது கட்டுரை காமரூபத்தில் உலவும் நிழல்கள் என்ற கட்டுரை ஞானபீட பரிசு பெற்ற அஸ்ஸாமிய எழுத்தாளர் இந்திரா கோஸ்வாமியை பற்றிய ஒரு அருமையான கட்டுரை. அந்த இந்திரா கோஸ்வாமி யார் என்றே இந்த நூலை எடுப்பதற்கு முன்பாக எனக்கு தெரியாது. ஆனால் இந்த நூலை படித்து முடித்த பிறகு இந்திரா கோஸ்வாமியை பற்றி நினைக்காமல் இருக்க முடியவில்லை. இந்த அளவிற்கு இந்திரா கோஸ்வாமியினுடைய எழுத்துக்களை அழுத்தமாக பதிவு செய்கிறார் எஸ்ரா. 2011 தென் காமரூபத்தின் கதை அப்படிங்கிற அந்த நூல் தமிழ்ல மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டு நம்ம தமிழ் இலக்கிய சூழலுக்கு வந்திருக்கு. 1991 சாகித்ய அகாடமியால த சாகா ஆஃப் சவுத் காமரூப் அப்படிங்கிற பெயர்ல ஆங்கிலத்துல இந்த நூல் வெளியிடப்பட்டிருக்கு. இதை டெல்லி பல்கலைக்கழகத்தை சார்ந்த பேராசிரியர் மாரியப்பன் அவர்கள் தமிழ் பேராசிரியர் மொழிபெயர்ப்பு செய்திருக்கிறார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இப்ப இஸ்ராவினுடைய இந்த கட்டுரை எல்லாமே இந்த தென் காமரூபத்தினுடைய கதையை பேசுறதுக்கு முன்னாடி இந்த எழுத்தாளர் யாரு,
இந்த இந்திரா கோஸ்வாமிங்கிறவங்க யாரு? அவர்கள் தன்னை குறித்து ஏதாவது ஒரு நூல் எழுதியிருக்கிறாரா? அது மாதிரி இந்த அஸ்ஸாம் எழுத்தாளர் அப்படிங்கிறதுனால அந்த அஸ்ஸாமை பற்றிய வரலாற்று குறிப்புகள் அப்படின்னு நிறைய தகவல்களை ஒற்றை ஒற்றை வரிகளையும் வச்சுட்டே தான் போயிட்டே இருக்கிறாரு. இவங்க ஒரு ஞானபீட பரிசு பெற்ற ஒரு எழுத்தாளர் அப்படின்னு அறிமுகம் செய்யறாரு. இன்னைக்கு கூட என்னன்னு கேட்டா அஸ்ஸாம்ல அவரை பாய் தேவ் அப்படிதான் அழைப்பாங்களாம். பாய் தேவ் அப்படின்னா மூத்த சகோதரி அப்படின்னு பொருள். இவங்களோட முழு பேர் வந்து இந்திரா கோஸ்வாமி என்ற மாமோனி ராய்சோம் கோஸ்வாமி. இவ்வளோ பெரிய நீளமான பேர் பாருங்க. நான் 2 3 முறை இந்த பேரை படிச்சு படிச்சு பார்த்தேன். இந்திரா கோஸ்வாமி அப்படின்னு நம்மள அறியாமலே உள்ள போய் உட்காருது. இந்த மாமோனி ராய்சோம் கோஸ்வாமி அப்படின்னு. அப்புறம் அவங்கள பத்தி சும்மா எழுத்தாளர் அப்படிங்கிறனால அந்த பேரை மட்டும் முழுமையான பேரை கூட அவரு தருவது வந்து கேட்டா அந்த அக்கறை. ஒரு எழுத்தாளனை பற்றிய ஒரு சரியான அடையாளத்தை கொடுத்துடணும். அந்த பேரை கூட நம்ம முழுமையாக கொடுத்து விட வேண்டும் அப்படிங்கிற ஒரு 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 உணர்வு ரீதியாக எஸ்ரா வந்து அதை பதிவு செய்யறாரு. அப்ப இந்த இந்திரா கோஸ்வாமி யார் அப்படிங்கிறத அறிமுகப்படுத்துறாரு முதல்ல. இந்திர பாரதி பல்கலைக்கழகத்துல முனைவர் பட்டம் பெற்றவர். அஸ்ஸாம்ல வந்து ரத்னா விருது, சாகித்ய அகாடமி விருது, இந்த விருதெல்லாம் வாங்கியிருக்கிறாரு. பத்மஸ்ரீ பட்டத்தை வந்து என்னன்னு கேட்டா இந்திய அரசாங்கம் அவருக்கு கொடுத்தா கூட அவர் வந்து என்னன்னு கேட்டா அதை வந்து மறுத்துறாரு. எனக்கு வந்து ஒரு காலம் தாழ்த்தி கொடுக்கப்பட்ட ஒரு விருது, அதனால நான் அதை வந்து நான் மறுக்கிறேன் அப்படின்னு சொல்லி வாங்க மறுத்துறாரு. அப்படிப்பட்ட ஒரு எழுத்தாளர். இந்த காமரூபம் அப்படிங்கிறது வந்து அஸ்ஸாமோட இயற்கை வளமை மிகுந்த ஒரு மாவட்டம். அங்க அமரங்கா அப்படின்னு ஒரு சின்ன கிராமம் இருக்கு. அந்த சிற்றூர்ல பிறந்தவர் தான் இந்த இந்திரா கோஸ்வாமி. இவங்க வந்து ஒரு பிராமண குடும்பத்தை சார்ந்த ஒரு பெண். ஏக சரண தர்மம் அப்படிங்கிற பேர்ல தீவிர வைணவத்தை போதிக்கக்கூடிய சத்திராக்கள் அங்க நிறைய இருக்குமா இந்த அந்த மாவட்டத்துல. அப்ப இவங்களுடைய குடும்பம் இந்த தீவிர வைணவத்தை பின்பற்றக்கூடிய போதிக்கக்கூடிய இந்த சத்திராக்களை பின்பற்றக்கூடிய ஒரு பெரிய குடும்பம். இதுல அதிகாரிகளாக இருந்ததுதான் இந்த இந்திராவினுடைய குடும்பம். அப்ப இந்த இந்த இந்திரா கோஸ்வாமி வந்து என்னன்னு கேட்டா தன்னுடைய பள்ளி படிப்பை ஷில்லாங் பைன்பவுண்ட் பள்ளியில வந்து படிக்கிறாங்க. கவுஹாத்தி காட்டன் கல்லூரியில வந்து அஸ்ஸாம் இலக்கியத்துல இளநிலை முதுநிலை பட்டம். தில்லி பல்கலைக்கழகத்துல அஸ்ஸாம் மொழி விரிவுரையாளரா இருக்கிறாங்க, துறை தலைவரா இருக்கிறாங்க. தான் பயின்ற காலத்திலேயே வந்து சிறுகதை தொகுப்பை வெளியிடுறாங்க. 1962ல மைசூரை சார்ந்த மாதவன் ராயசோம் ஐயங்கார் அப்படிங்கிறவரை காதலித்து திருமணம் பண்ணிக்கிறாங்க. நான் காஷ்மீருக்கு போறப்ப கணவருக்கு வந்து என்னன்னு கேட்டா திடீர்னு சாலை விபத்து ஏற்பட்டு மரணம் அடைகிறாரு. விதவையாகி போறாங்க. அப்ப அந்த விதவை வாழ்க்கையோ பத்தியெல்லாம் அவங்க வந்து எழுதுறாங்க. தன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்னு ஒரு நூல் எழுதியிருக்கிறாங்க. அன்பினிஷ்டு ஆட்டோபயோகிராபி அப்படிங்கிற பேர்ல ஒளிவு மறைவில்லாமல் தன்னை ஆவணப்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு எழுத்தாளர் அப்படின்னு எஸ்ரா அவங்கள குறிப்பிடுறாரு. தன்னுடைய இளமை பருவத்தை பத்தி அந்த நூல்ல எழுதுறாங்க. தன்னுடைய காதலை, காமத்தை, விதவையாக வாழ்ந்த வேதனை நாட்களை எல்லாம் வந்து வெளிப்படுத்தி இந்த நூல்ல எழுதியிருக்கிறாங்களாம். அப்புறம் திருமணத்திற்கு பிந்தைய தன்னுடைய பாலியல் உந்தல், வீட்டுல அவர் திருமணத்திற்கு முந்தைய பாலியல் உந்தல், அப்ப வந்து வீட்டுல வந்து எப்படி தண்டனை கொடுத்தாங்க, ஒரு அருவியில போய் இவங்க எப்படி தற்கொலை செஞ்சுக்கிட்டணும்னு நின்னாங்க. அதுக்கு பிறகு திருமணமான பிறகும் விதவையான பிறகும் கூட என்னன்னு கேட்டா திருமண வாழ்விற்கு பின் பிற ஆடவர்களோடு பழக்கம், அவர்களோடு நெருக்கம், வாழ்க்கையை பகிர்ந்து கொள்ளுதல், இதெல்லாம் கூட அவங்க வெளிப்படையா தன்னுடைய நூல்ல தன்னுடைய வாழ்க்கைய பதிவு செய்திருக்கிறதாக எஸ்ரா பேசுறார் நூல்ல. அது மாதிரி விதவையாக இருந்த நாட்கள்ல வந்து தூக்கம் வராம மாத்திரையை சாப்பிட்டது, சாமியார்களை போய் பார்த்தது, அது மாதிரி என்ன மன நிம்மதி இல்லாம அலைஞ்சது, சக அலுவலர்கள் நண்பர்கள்லாம் அவரை காதலித்த விதம், அப்புறம் இதெல்லாம் கூட மனக்கொந்தளிப்போட வந்து ஒரு இயல்பாக நேர்மையாக ஆவணப்படுத்தி இருக்கிறதாக எஸ்ரா குறிப்பிடுறாரு. அன்பினிஷ்டு ஆட்டோபயோகிராபி அப்படிங்கிற அந்த நூல்ல வந்து தன்னை பற்றி எழுதிய ஒரு நூலாக எஸ்ரா குறிப்பிடுறாரு இந்திரா கோஸ்வாமியை பத்தி. அது மாதிரி இவருடைய எழுத்தோட தன்மை எப்படி இருக்குன்னா ஆணாதிக்கம், மத கட்டுப்பாடு, கலாச்சாரம், கண்காணிப்புகள், தடைகள் வந்து பெண்களை ஒடுக்குறது, இப்படி எல்லாம் வந்து இவருடைய எழுத்தோட தன்மைகள் இருக்கு. 13 நாவல்கள் எழுதியிருக்கிறாரு, 7 சிறுகதை தொகுப்பு, தன்னை குறித்த ஒரே ஒரு சுயசரிதை நூல் அப்படின்னு இவர்களுடைய ஒரு இலக்கிய வட்டம் குறித்த இவருடைய குடும்ப பின்னணி குறித்த ஒரு சுருக்கத்தை எஸ்ரா கொடுத்துட்டே போறாரு. இவருடைய புகழ்பெற்ற நாவல்களை குறிப்பா சொல்லிட்டு ஒரே ஒரு நாவலை மட்டும் எடுத்துக்கிட்டு விமர்சனத்துக்கு உட்படுத்துறாரு. மத்திய பிரதேச கட்டட தொழிலாளர்களோட பிரச்சனையை பத்தி த ரஸ்டர்ட் ஸ்வாட் அப்படிங்கிற நாவல எழுதுறாரு. அந்த நூலுக்கு வந்து 1983ல சாகித்ய அகாடமி விருது கிடைக்குது. அதே மாதிரி உத்தரப்பிரதேசத்துக்கு வந்து பிருந்தாவன்ல போய்
முனிவர் பட்ட ஆய்வு செய்யறதுக்காக போய் அங்க நிறைய ஆய்வு தகவல்களை தரவுகளை திரட்டுறப்ப அங்க இருக்கக்கூடிய விதவை இல்லங்களை போய் பார்க்கறாங்க, அதோட செயல்பாடுகள், அங்க இருக்கக்கூடிய மக்களோட வறுமை, பாலியல் சுரண்டல்கள், இதையெல்லாம் பத்தி அவர் அந்த தரவுகளை திரட்டுறப்ப அங்க இருக்கக்கூடிய உண்மையான நிலைய ஆராய்ந்து ப்ளூ நெக்டு பிரஜா அப்படிங்கிற ஒரு நாவலை எழுதுறாரு. இது வந்து இந்த பிருந்தாவனோட ஒரு 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 அதான் கேட்ட மற்றொரு முகத்தை வந்து அப்படியே அப்பட்டமா புடம்போட்ட ஒரு நாவலாக இருக்கு. அதனால இது நிறைய சர்ச்சைகளுக்கும் இந்த நாவல் உள்ளாகுது. அடுத்து வந்து பார்த்தோம்னா டெல்லியோட சீக்கிய கலவரத்தை பத்தி ஒரு நாவல் எழுதியிருக்கிறாங்க. பேஜஸ் ஸ்டெயின்ட் வித் பிளட் அண்ட் டஸ்ட் அப்படின்னு ஒரு நாவல். அதே மாதிரி அஸ்ஸாம்ல வந்து காமாக்கியா கோவில்ல மிருகங்களை பலியிடுற 1000 ஆண்டு பழக்கத்தை தன்னுடைய நாவல்ல விமர்சனம் செஞ்சிருக்கிறாங்க. அந்த நாவல் த மேன் ஃப்ரம் சின்ன நேட்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இந்த மாதிரி வந்து என்னன்னு கேட்டா ஒவ்வொரு இடத்துலையும் நடக்கக்கூடிய சிக்கல், மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், டெல்லி, அஸ்ஸாம், அங்க இருக்கக்கூடிய சமூகத்துல இருக்கக்கூடிய சிக்கல்களை எடுத்துக்கொண்டு அந்த நாவல்களை வந்து பேசக்கூடிய ஒரு எழுத்தாளராக, ஒரு நாவலாசிரியராக, ஒரு கள எழுத்தாளராக இந்திரா கோஸ்வாமியை வந்து நம்ம பார்க்க முடியுது. அது மாதிரி இவங்க வந்து என்ன கேட்டா சிறுகதை, இவருடைய சிறுகதையை பத்தி எஸ்ரா வந்து பதிவு செய்யறாரு. அதாவது வாரிசு அப்படின்னு ஒரு சிறுகதையை பத்தி, இந்த இந்திரா கோஸ்வாமியினுடைய ஒரு சிறுகதை. அது ஒரு வறுமையில வாடக்கூடிய ஒரு பிராமண பெண். அப்போ ஒரு தாழ்த்தப்பட்ட ஜாதியை சார்ந்த ஒரு ஆடவனுக்கு வந்து குழந்தை இல்லை. ஆனா அவன் நல்லா வந்து கேட்டா அவனுக்கு வந்து வசதி இருக்கு. உடனே இந்த கணவன் என்ன செய்யறான், நம்ம வறுமையில வாடுறோம்ல, அதனால அவனுக்கு ஒரு குழந்தைய வந்து நீ பெற்று கொடுத்துரு அப்படின்னு சொல்லி வற்புறுத்துறான் இந்த வறுமைக்காக. உடனே இந்த பெண்ணும் சம்மதிச்சு கர்ப்பம் தெரிச்சிடறான். பாதியில வந்து இந்த கணவன் கண்டுபிடிச்சிடறான், இவன் வந்து தாழ்ந்த ஜாதியை சார்ந்தவன் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய வந்து கர்ப்பத்துல இருந்து நீக்குறான். அப்ப அந்த அந்த பிள்ளையை பெற்றுக் கொடுங்க அப்படின்னு சொன்னவன் வந்து என்னன்னு கேட்டா பிண்டமா வாங்கிட்டு போய் இந்த குழந்தைய புதைச்சிட்டு அழுகிறதாக அந்த கதையை எழுதியிருக்கிறாரு. அப்ப அந்த சாதிய ஒடுக்குமுறைகள் அல்லது சாதிய பரவல், அந்த தீண்டல் மனிதர்கள்ட்ட எப்படி புறையோடி போயிருக்கு அப்படிங்கறது அந்த வாரிசு சிறுகதையில இந்திரா கோஸ்வாமி குறிப்பிடுவதாக ஆசிரியர் பேசுறாரு. அதே மாதிரி வெற்றுடல் அப்படின்னு ஒரு சிறுகதையை பத்தி பேசுறாங்க. ஒரு வெட்டியானோட மகள் வந்து என்னன்னா ஒரு இளைஞரை காதலிச்சுட்டே இருக்கிறான். ஆனா அந்த இளைஞர்கிட்ட போய் சொல்லல. ஏன்னா தான் வந்து ரொம்ப சாதாரணமான ஒரு குடும்பத்தை சார்ந்தவள், வறுமைப்பட்டவள் அப்படிங்கறதுனால அவன்கிட்ட போய் சொல்லவே இல்லை. அவனை ரொம்ப நேசிக்கிறா. ஆனா ஒரு நாள் வந்து என்கிட்ட அந்த வெட்டியானோட பெண்ணுங்கிறதுனால அந்த ஒரு பெணை வருது, போய் பார்த்தா இவ காதலிச்சா அந்த பையன் இளைஞன். அப்ப யோசிக்கிறா, இத்தனை வரைக்கும் தான் எனக்கு கேட்டா அவனை தீண்டா கூட தொட்டா கூட தீட்டுன்னு ஆயிரும், தீண்டாமைன்னு இருக்கும். ஆனா இப்பதான் அவன் வெற்றுடல் ஆயிட்டான்ல, அதனால அவனை வந்து ஆற தழுவி தன்னுடைய அந்த அன்பை எல்லாம் வெளிப்படுத்துறாளாம் பிணமாக இருந்தது. இப்படி ஒரு கதை இந்திரா கோஸ்வாமி எழுதியிருக்கிறதாக எஸ்ரா அந்த இலக்கிய விமர்சனத்தை தர்றாரு. அது மாதிரி இந்த எழுத்து குறித்து, தன்னுடைய எழுத்துக்களை குறித்து இந்திரா கோஸ்வாமி ஒரு கட்டுரையில குறிப்பிட்டதை அப்படியே எஸ்ரா எழுதுறாரு. பெண்கள் வந்து உடலை பாவப்பொருளாக கருத வேண்டும் என்றே மத கட்டுப்பாடுகள் கூறுகின்றன. ஆனா பெண் உடல் அப்படிங்கிறது வந்து ஆசைகளும் கனவுகளும் காமமும் உழைப்பும் கொண்டது. பெண் வீட்டு வேலைகள் செய்யும் எந்திரம் இல்லை, அவள் உயிருள்ள மனுஷி. தனது ஆசைகளை அவள் வெளிப்படுத்த எது தடையாக இருந்தாலும் கடந்து போய் அதை அடைவாள் அப்படின்னு இந்திரா கோஸ்வாமி ஒரு கட்டுரையில் குறிப்பிட்டதை எஸ்ரா இவர்களுடைய அந்த எழுத்தாளனுடைய மனநிலை எப்படி இருக்கு அப்படின்னு அவர் சுட்டி காட்டுறாரு. அதே மாதிரி அஸ்ஸாமை பத்தி இப்ப அந்த 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 நாவலை காமரூபத்தினுடைய கதை, அப்படி தென் காமரூபத்தின் கதை, அந்த நாவலை பேசுறதுக்கு முன்னாடி இவ்வளவு செய்திகளை பேசுறாரு. அதுக்கப்புறம் அஸ்ஸாமை பத்தியும் சில குறிப்புகளை பேசுறாரு. அஸ்ஸாம் வந்து 7 சகோதரி மாநிலங்கள்ல ஒண்ணு, புகழ்பெற்ற ஒற்றை காண்டாமிருகம் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம். ஏன்னா ஒருவேளை நான் இலக்கியமா பேசிட்டு போறப்ப ஒரு தளர்வு ஏற்படக்கூடாது வாசகர்களுக்கு, ஒரு சோர்வு ஏற்படக்கூடாதுங்கிறக்கா இப்படி ஒரு சின்ன எழுத்து உத்திய கையாளுறாரோ அப்படிங்கிற மாதிரி நினைக்க தோணுது. ஆனா எடுத்தோன்னா வாசிக்காம வைக்க முடியல. ஒரு அசாம் மாநிலத்தை பத்தி பேசுறப்ப அதுல என்னதான் சொல்லியிருக்காரு பார்ப்போம் அப்படின்னு. அப்ப மியூகா எனப்படும் தங்கப்பட்டுக்கு பேர் போனது இந்த மாநிலம். மாதிரி கொக் அஹோம் அப்படிங்கிற வம்சங்களால் ஆளப்பட்டது இந்த அஸ்ஸாம். 17 முறை வந்து முகலாயர்கள் வந்து இங்க வந்து படையெடுப்பு நிகழ்த்தி இருக்கிறாங்க. அப்புறம் 1226 தான் கிழக்கிந்திய கம்பெனி இங்க வர்றதாக அவர் குறிப்பிடுறாரு. அப்ப இந்த இலக்கிய பாரம்பரியம்னு அஸ்ஸாமுக்கு இருக்கு இல்லையா, ஸ்ரீ சங்கர் தேவ் அப்படிங்கிறவர் தான் என்னன்னு கேட்டா அந்த கீர்த்தன கோஷா அப்படிங்கிற முதல் இசை இலக்கியத்தை அஸ்ஸாம்ல படைச்சு கொடுத்திருக்கிறாரு. இவர் தான் ஒரு வைணவ இயக்கத்தை அங்க உருவாக்குறாரு. ஒரு நல்ல கவிஞர், நாடகாசிரியர், சிற்பி, ஓவியர், மொழிபெயர்ப்பாளர் அப்படின்லாம் அவரை
குறித்து சொல்றாரு. அப்புறம் 8ல இருந்து 12ஆம் நூற்றாண்டு வரைக்கும் அஸ்ஸாம்ல பௌத்த பாடல்கள், கதைகள் இதெல்லாம் கூட என்னன்னு கேட்டா ரொம்ப சிறப்பான நிலையில இருந்திருக்கு. 1811 தான் அஸ்ஸாம்ல பைபிள் மொழி, அதாவது அஸ்ஸாம் மொழியில பைபிள் வெளிவருது. அது மாதிரி அஸ்ஸாம் ஆங்கில அகராதி 1867. இப்படி போற போக்குல அப்படியே பொது அறிவையும் அப்படியே கொடுத்துட்டே போவாரு. அது கடைசியா தான் அந்த காமரூபத்தின் கதை அப்படிங்கிற இவங்களோட இந்திரா கோஸ்வாமியினுடைய புகழ்பெற்ற அந்த நாவலை குறித்து அதுல என்ன கதைகள் இருக்கு, என்ன மாதிரியான ஒரு 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 வாழ்வியல் முறை அஸ்ஸாம்ல இருக்கு, இந்த 3 விதவைகளை குறித்த ஒரு கதையாக இருந்தால் கூட அந்த சமூகத்தினுடைய நம்பிக்கைகள், கட்டுப்பாடுகள், அந்த சமூகத்தினுடைய பழக்க வழக்கங்கள், அங்க இருக்கக்கூடிய ஒரு ஒரு அது என்ன சொல்றது, மக்களை கெடுக்கக்கூடிய ஒரு பழக்கம் என்னவாக இருக்கு, இதெல்லாம் கூட போற போக்குல இந்திரா கோஸ்வாமி சொல்லிட்டு போறதாக பதிவு பண்றாரு. அப்ப அந்த அஸ்ஸாம்ல வந்து வைஷ்ணவ மடங்களுக்கு வந்து சத்ரா அப்படின்னு பேரு. நம்ம கூட சத்திரம் சத்திரம் சாவடி எல்லாம் சொல்ற மாதிரி சத்ரான்னு. இந்த அகோ மன்னர்கள் வந்து நிறைய நிலக்கொடை கொடுக்குறாங்க இந்த சத்திரங்களுக்கு. அப்ப அந்த அதிகார் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குடும்பங்கள் தான் அதை நிர்வாகம் பண்ணுது. அந்த அதிகார் அல்லது கொசைன் அப்படின்னு அவங்களுக்கு பேரு. அந்த இந்த சத்திரம் வந்து என்னன்னு கேட்டா பிரிட்டிஷார் வந்தோடனே வீழ்ந்து போகும். அது வரைக்கும் என்னன்னு கேட்டா மன்னர்கள், ஜமீன்தார்கள் எல்லாமே இந்த சத்ராஸை பிடிச்சு வச்சுட்டு அது நிலக்கொடைகள் எல்லாம் கொடுத்து கொடுத்து வளர்த்துட்டே வர்றாங்க. அப்ப இந்த இந்த சத்ராவினுடைய அதிகாரிகளாக இருக்கக்கூடியவர்கள் எப்படி தாழ்த்தப்பட்ட மக்களை நடத்துகிறார்கள் அப்படிங்கறத கூட இவங்க பதிவு செய்யறாங்க. அந்த கொசைன் அப்படிங்கிறவங்க வந்து அந்த அதிகாரிகள். அப்ப அவங்க வந்து மத ஜாதிய கட்டுப்பாடுகள், விதவைகள்னா எப்படி இருக்கணும், அவங்க ஒழுக்கம் எப்படி இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் கூட இவங்க நடைமுறைப்படுத்தி அதுக்குன்னு சில நெறிமுறைகளை வகுக்கிறதா பேசுறாரு. இந்த மாதிரி அபின் பழக்கம் எப்படி இந்த அஸ்ஸாம்ல வந்து ஒரு போதை பழக்கமாக உருவாகுது, பாலி விவாகம், அப்புறம் இயற்கை வளம், கிராமப்புற வாழ்வியல், உடை எப்படி இருக்கு, உணவு எப்படி இருக்கு, அதே மாதிரி என்னன்னு கேட்டா அங்க இருக்கக்கூடிய பறவைகள், பூக்கள், நாட்டார் கதைகள், பாடல்கள், நம்பிக்கைகள் எல்லாத்தையும் கூட பதிவு பண்றாரு. இப்ப இந்த கதையில வரக்கூடிய ஒரு 3 விதவைகள், ஒண்ணு கிரிபாலா அப்படின்னு ஒரு பெண், இன்னொன்னு துர்கா, இன்னொன்னு சாரு ஹொசைனி அப்படின்னு. இந்த 3 பெண்களை பற்றிய ஒரு கதை தான். அந்த கிரிபாலா வந்து என்னன்னு கேட்டா வசதியான வீட்டு பெண் தான், கணவன் இழந்துடுறா. கணவனுக்கு வந்து இன்னொரு பெண்ணோட கூட தொடர்பு இருக்கு. அவன் இறந்து போன பிறகு வீட்டுக்கு வர்றான். அப்ப வேலைக்காரர்கள் கூட அவள்கிட்ட பேசுறது இருந்து ஒதுங்குறாங்க. வீட்டுல ஒரு நாள் அசைவ உணவு சமைக்கிறாங்க. அதை போய் எடுத்து தெரியாம சாப்பிட்றா. அவ வந்து தண்டிக்கப்படுறா. அப்ப அவளுக்குன்னு என்கிட்ட விதவைகளுக்குன்னு கட்டுப்படுத்தப்பட்ட அந்த சம்பிரதாயமான உணவை தான் சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி நெருக்கடிக்கு அவ உள்ளாகுறா. ரெண்டாவது வந்து பார்த்தோன்னா துர்கா, அவளுக்கு வந்து என்கிட்ட கட்டுப்பாடுகளை அவ ஏற்றுக்கொள்றா. என்ன சொல்றாங்களோ அதை ஏற்றுக்கிட்டு அதுல என்னென்ன மாதிரி சிக்கல்களை எதிர்கொள்றா அப்படின்னு அந்த பெண்ணை படைச்சு கட்டுறாங்க. அது மாதிரி சாரு ஹொசைனி வந்து ஒரு குழந்தையற்ற ஒரு விதவை. அவ வந்து ஒரு கோபக்காரியா இருக்கா. ஆனா ஆண்களை எல்லாம் ரசிக்கிறா. ஒரு 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 அது என்ன சொல்றது, அவர்கள் பார்க்காத விதத்துல அவங்கள பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு பெண்ணாக இருக்கிறா. அப்புறம் இந்த இப்படி கதைகள் இந்த 3 பெண்களை குறித்து அவங்க பேசினா கூட போற போக்குல அங்க அபின் விற்கிற பழக்கம் எப்படி வந்துச்சு, ஓபியம் புகைக்கக்கூடிய பழக்கம் தான் இருந்துச்சு. அபின் வந்து ஒரு வழி நீக்கியாக இருந்தது. பிரிட்டிஷ் காலத்துல லாபம் தரக்கூடிய ஒரு வணிகமாக எப்படி மாறி போனதுங்கள் எல்லாம் இந்திரா கோஸ்வாமி அதை பதிவு பண்றாங்களா, அதுக்கு எப்படி அரசாங்கம், பிரிட்டிஷ் அரசாங்கம் உரிமம் கொடுக்குது. அப்புறம் அடுத்து வந்து பார்த்தோம்னா இந்த ஆஹ் அபின்னால இளவயது இறப்பு எப்படி ஏற்படுது, எப்படி பைத்தியம் பிடிக்குது, மறுவாழ்வு இல்லங்கள் எப்படி வருது, அப்படிங்கிறதெல்லாம் கூட இந்திரா கோஸ்வாமி பதிவு செய்வதாக எஸ்ரா குறிப்பிடுறாரு. 350 பேர் ஒரு கிராமத்துல இருந்தா 250 பேர் வந்து இந்த அபின் பழக்கத்துக்கு ஆளானதாக இந்த நாவல் குறிப்பிடுது. அமரங்கா பகுதியில வந்து காத்துல கூட அபின் நாற்றம் அடிக்கும் அப்படின்னு அந்த நாவல்ல அப்படி எழுதிட்டு போறாங்களாம். அப்புறம் இங்க வந்து பார்த்தோம்னா இந்த அஸ்ஸாம் மாநிலத்துல அசார்க் அப்படின்னு ஒரு மாதம் இருக்கும். அந்த 4 நாட்கள் வந்து பூமிக்கு கூட மாதவிடாய் இருக்கு. அப்ப பூமியை தோண்டக்கூடாது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கான். அமோதி சடங்கு அப்படிங்கிறத விதவைகள் மேற்கொள்வார்கள் இந்த மாதத்துல அப்படின்னு. அப்ப இந்த மாதிரி என்னன்னு கேட்டா ஒரு ஒரு பெண் எழுத்தாளர் ஒரு பெண்களை குறித்து பதிவு செய்து இருக்கக்கூடிய ஒரு 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 யதார்த்தமான ஒரு நாவல். ஒரு அஸ்ஸாம் இலக்கிய பின்புலத்தை பத்தி, இலக்கிய ஒரு எழுத்தை குறித்து அறிவதற்கான ஒரு நல்ல கட்டுரை தான் அந்த முதல் கட்டுரை. அடுத்து 3வது கட்டுரை மகாராணியின் பேனா. ஒரு அரச குடும்பத்தை சார்ந்த பெண் எப்படி எழுத்தாளராக இருக்கிறார். இது வந்து ஒரு மணிப்பூரி ஆஹ் அந்த மைத்ரி மொழி அப்படின்னு அந்த மொழியை சொல்றாங்க. மணிப்பூரி மாநிலத்தை சார்ந்த ஒரு கதை. அங்க இருக்கக்கூடிய பினோதினி அப்படிங்கிற ஒரு எழுத்தாளரை குறித்த ஒரு கதை தான். அந்த பினோதினி ஒரு அரச குடும்பத்தை சார்ந்தவங்க. ராசமாதா எழுத்தாளர் அப்படின்னு போற்றப்படக்கூடியவர். சுராசந்த் அப்படிங்கிறவரோட 5வது பெண் தான். இவங்க வந்து எழுத்து, ஓவியம், இசை இதெல்லாம் ரொம்ப வந்து சிறப்பான ஒரு
படைப்பாளரா இருக்கிறாங்க. த பிரின்சஸ் அண்ட் த பொலிட்டிக்கல் ஏஜென்ட் அப்படிங்கிற நூலுக்காக சாகித்ய அகாடமி வாங்கின பெண் தான் பினோதினி. அப்ப பினோதினி வந்து ஒரு அரச குடும்பத்தை சார்ந்த பெண்ணா இருந்தா கூட அவருடைய நண்பர்கள்ட்ட வந்து லெகுவாக பழகுறாரு. ராபின் நங்ஹோம் அப்படிங்கிற நண்பர் வந்து இவர்களை பத்தி இந்த பினோதினியை பத்தி இப்படி சொல்றாராம். நாங்க வந்து எளிமையா ரிக்ஷால தான் பயணம் பண்ணி பள்ளிக்கூடம் போவோம். எங்களோட பினோதினி வருவாங்க. பினோதினி எப்பயுமே காதுல ஒரு பூவை சொருகிக்குவாங்க. அரண்மனை தோட்டத்துக்கு கூட்டு போய் பழங்கள் எல்லாம் திருடி சாப்பிடுங்களேன், நான் வேடிக்கை பார்க்கிறேன் அப்படி சொல்லி ரொம்ப ரொம்ப இயல்பாக இருப்பாங்க. விரலை அசைக்கும் பொழுதே அவர் நடனம் கற்றுக்கொண்டு விட்டார் அப்படிங்கிறதெல்லாம் பதிவு செய்யறாங்க. ராசலீலா நடனம் அப்படிங்கிற நடனத்தை கற்றிருக்காங்க. இந்த சுராசந்த் அப்படிங்கிற அவருடைய தந்தையார் வந்து மேற்கத்திய நாடுகள்ல மேற்கத்திய கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடியவர், ஆங்கிலம் பயின்றவர்ங்கிறதுனால தன்னுடைய மகளை வந்து வீட்டுக்குள்ளே அடைச்சு வைக்காம ரொம்ப சுதந்திரமாக நடனம் கற்றுத்தராரு. ஓவியம், அதாவது தாக்கூர் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய சாந்தி நிகேதன்ல போய் பிரபல ஓவியர்கிட்ட அவங்க ஓவியம் கத்துக்கிறாங்க. அப்ப யோசிக்கிறாங்க, அங்க சாந்தி நிகேதன்ல வந்து மண் குடிசைகள் தானே இருக்கும், மண் தரையில் உட்காருமே, அரச குடும்பத்து பெண்ணு அப்படின்னு. அப்ப அவரு தாகூர் சொல்றாரு, இல்ல இல்ல நான் நல்லா பாத்துக்கிறேன், அந்த பெண் வந்து ஓவியரா, சிறந்த ஓவியரா வரட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்குறுதியை கொடுத்து அவங்கள கூட்டிட்டு போய் ஓவிய கலையை கத்து தர்றாங்க. நந்தலால் போஸ் அப்படிங்கிற பிரபல ஓவியர்கிட்ட தான் அந்த வினோதினி அவங்க வந்து ஓவியம் கத்துக்கிறாங்க. அந்த நவீன வகை சிற்பங்களை உருவாக்கி உருவாக்கி இருக்கிறாங்க. டெல்லி மியூசியத்துல இன்னைக்கும் போய் வினோதினியினுடைய அந்த சிற்பங்களை நம்ம பார்க்கலாம். மணிப்பூரினுடைய முதல் பெண் பட்டதாரி அப்படிங்கிற ஒரு சிறப்பு இவங்கள்ட்ட இருக்கு. நந்தலால் பாபுராய் அப்படிங்கிற ஒரு மருத்துவரை தான் திருமணம் பண்ணிக்கிறாங்க. கல்லூரி காலங்கள்லயே வந்து பார்த்தோன்னா நாடகம் எழுதுறது, நடிக்கிறது, ரேடியோ நாடகம், பாடல்கள், சிறுகதை, நாவல், ஓவியம், இசை அப்படின்னு பல்வேறு தளங்கள்ல இவங்க இயங்கி இருக்கிறாங்க. ரூப் ராகா அப்படிங்கிற இசைக்குழுவுக்கு பெரிய தலைமை தாங்கி இருக்கிறாங்க. அப்ப முதல் கதை 1965 வெளிவருது. மணிப்பூர் இதழ்ல தான் வெளிவருது. மரபான ஒழுக்கு கட்டுப்பாட்டை எல்லாம் யாரும் கடைபிடிக்கல. பெண்கள் மீறியவர்கள் தான், மீறியவர்களாக தன்னுடைய பாத்திர படைப்புல பெண்களை காட்டுறாங்க. ஒரு ஒரு சிற்றனை இருக்காங்க. அந்த சிற்றனை மேல திருமணமாகி அந்த பெண் வர்றாங்க. அங்க இருக்கக்கூடிய அந்த மூத்த தாரத்து பையன் வந்து அந்த சிற்றனைய எப்படி பார்க்கறான், இந்த சிற்றனைக்கு அந்த இளைஞன் மீது எப்படி காதல், இந்த இளைஞனுக்கு அந்த சிற்றனை மீது எப்படி ஒரு காதல், இப்படி மரபுகளை உடைத்து கொண்டு எழுதக்கூடிய எழுத்தாக அந்த வினோதினியினுடைய எழுத்து இருப்பதாக அவர் பேசுறாரு. அந்த மாதிரி கென்ஸ் திரைப்பட விருதுல மைஸ் அண்ட் மை பிரிசியஸ் அப்படிங்கிற அவருடைய அந்த நாவல் திரைப்படமாகி விருது பெற்றிருக்கு. அது ஒரு சிறுவனை பற்றிய ஒரு கதையாக இந்த மைஸ் அண்ட் மை பிரிசியஸ் அப்படிங்கிற அந்த திரைப்படத்தை இவங்க விருது வரைக்கும் நகர்த்தி போயிருக்காங்க. அது வந்து என்கிட்ட ஒரு சிறுவனை பற்றிய கதை. ஒரு பர்மா எல்லையில ஊர் தலைவனா இருக்கிறவன் ஒரு பெண்ணை விரும்புறான். அந்த பெண் வந்து ஒரு கருவுற்று ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறா. ஆனா அவன் விட்டுட்டு போயிடுறான். அவளும் இறந்து போயிடுறா பிரசவத்துல. அப்ப இந்த இவனுக்கு வந்து என்கிட்ட திருமணம் ஆகுது, ஆனா அவன் குழந்தை இல்லை. இந்த குழந்தை இல்லாத மனைவிட்ட வந்து அந்த ஊருக்கு வந்த ஆசிரியர், இந்த குழந்தை அனாதையா நிக்குதுல, அந்த குழந்தை உன் கணவனுக்கு பிறந்தவன் தான் சொல்லி அந்த பெண்ணை தத்தெடுக்க வைக்கிறான். அவளும் என்னுடைய மகன் தான் ஏற்றுக்கொள்றா. அப்ப இதை பற்றிய கதை தான் அந்த மைசன் மை பிரிசியஸ் அப்படிங்கிறது. அப்ப இவங்களுக்கு வந்து என்னன்னு கேட்டா, இவங்களுடைய கலை சேவையை பாராட்டி 1976 பத்மஸ்ரீ விருதை இந்திய அரசாங்கம் கொடுக்குது. ஆனா 2021 அவங்க திருப்பி கொடுத்துறாங்க. ஏன்னா மணிப்பூர் மக்களோட உரிமையை இராணுவம் முடக்குவதாக சொல்லி அதை திருப்பி கொடுக்குறாங்க. அது மாதிரி இசை அப்படிங்கிற சிறுகதை இந்த வினோதினியினுடைய உலகத்தை பற்றியது அப்படின்னு எஸ்ரா சொல்றாரு. ஏன்னா ஒரு அரச குடும்பத்துல பிறக்கிற பெண் இசையை நேசிக்கிறதாகவும் இசைப்பாடல்கள் பாடுறதாகவும் அந்த கதைப்பாத்திரத்தை உருவாக்குறாங்க. மகனோ பேரன்களோ பேத்திகளோ யாருக்குமே அந்த இசையை பிடிக்கல. இவங்களுக்கு வந்து கேட்டா திருமணம் ஆகுது, பேரன் குழந்தைகள் எல்லாம் வந்த பிறகும் அது மேல விருப்பம் போகல. அப்போ ஒரு முறை பாடுறதுக்கு வாய்ப்பு கிடைக்குது, இவங்க போகணும்னு நினைக்கிறாங்க. வீட்டை யார் பாத்துக்குவாங்க அப்படிங்கிறப்ப அப்படி ஒரு கேள்வி வருது. நான் பார்க்கல நீ பார்க்கலங்கிறாங்க, மருமகன் நான் பாத்துக்கிறேங்கிறாங்க. அதனால இவங்க சரி வேணாம், நம்ம இசையை விட்டுருவோம் வீட்டுக்காக அப்படிங்கிற மாதிரி. அதனால அரசு குடும்பத்து பெண்களாக இருந்தாலும் சில நேரங்கள்ல அவங்களுடைய ஆசைகளும் நிராகரிக்கப்படுது அப்படிங்கறதுதான் வினோதினியினுடைய எழுத்துக்கள் சொல்லுது. அது மாதிரி வினோதினி தேவி அப்படிங்கிற டாக்குமெண்ட்ரிய சாகித்ய அகாடமி எடுத்திருக்கு. அது மாதிரி இவங்க வந்து என்கிட்ட போரோ சாஹிப் ஆன்ஜிபி ஜனதாம்பி அப்படின்னு ஒரு நாவல் எழுதுறாங்க. இவன் வந்து அவங்க அத்தையை பத்தினது. ஜனதோபி அப்படிங்கிறவங்க இளவரசி, அவங்க அத்தை. மார்க்ஸ்வெல் அப்படிங்கிற வெள்ளைக்காரனோட எப்படி காதல் கொள்றாங்க. அப்ப தன்னோட கணவனால அந்த மார்க்ஸ்வெல் வந்து எச்சரிக்கப்படுறான், நீ என்னோட மனைவியை வந்து விரும்பக்கூடாதுன்னு. அப்ப அவர் இறந்த பிறகு இந்த சனதோபி எப்படி அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவரோட விருப்பத்தோட வாழ்றா அப்படிங்கிற அந்த பெண் சுதந்திரத்தை குறித்து அந்த தன்னோட அத்தை தான் அவங்கள பத்தி எழுதுறாங்க. மாதிரி மணிப்பூரி நடனத்தையும் மரபான போர்க்கலையையும் இணைச்சி இவங்க வந்து ஒரு புது வகையான நடனக்கலையை உருவாக்கி இருக்கக்கூடிய ஒரு எழுத்தாளராக இருக்காங்க. மெக்சிகோ அப்படிங்கிற கட்டுரையில இதை பத்தி எழுதியிருக்காங்களாம். மாதிரி அவங்க அப்பா மேல வினோதினிக்கு அதீதமான அன்பு இருக்கு.
ஷாஜஹானோட மகள் ஜஹானாரா பேகம் எப்படி திருமணமே பண்ணிக்காம அப்பா மேல ஒரு காதல் பித்தோட இருந்தாலோ அதே மாதிரி இவங்க வந்து தனக்கு முன்னோடியாக முன்மாதிரியாக தன்னுடைய எழுத்துலகத்திலையும் கலை உலகத்திலையும் ஒரு சிறந்த சுதந்திரமான ஒரு பெண்ணாக உருவெடுக்க வழிகாட்டிய தன்னுடைய தந்தையைத்தான் மிகப்பெரிய முன்னோடியாக வினோதினி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற எழுத்தையும் எஸ்ரா பதிவு செய்யறாரு. வினோத் சார், நேரம் இருக்கா? நிறைவு செஞ்சிடவா? நிறைவு பண்ணிடுங்க. நிறைவு பண்ணிடவா? சரிங்கம்மா. ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லிட்டு நிறைவு பண்ணிடுறேன். சரிங்க. ஒரு நிமிஷம் இல்ல, 2 நிமிஷம் மட்டும். இந்த மாதிரி காந்தியை பின்தொடர்பவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பீகார்ல இருக்கக்கூடிய பவானி பட்டாச்சாரியாவோட எழுத்துக்கள் எழுதுறாங்க. இந்த பவானி பட்டாச்சாரியா வந்து என்னன்னு கேட்டா, அதாவது ஒரு லடாக்கில் இருந்து கவிழும் நிழல் அப்படின்னு ஒரு சாகித்ய, அந்த நூலுக்கு வந்து அவருக்கு சாகித்ய கடன் கிடைச்சிருக்கு. தாகூரோட நெருங்கிய நண்பர். 26 மொழிகள்ல அவருடைய நூல்கள் வந்து வெளிவந்திருக்கு. இந்தியா சீன யுத்தத்தை பத்திய அந்த இதுல வந்து லடாக் எப்படி ஒரு மையமாக உருவாகிறது அப்படிங்கிற பற்றிய நாவல் தான் இது. இந்தியா சீனா யுத்தத்தை பத்தி, இந்த லடாக் உருவான விதத்தை பத்தி யாருமே இந்திய எழுத்தாளர்கள் யாருமே நாவல் எழுதல. அத பவானி பட்டாச்சாரியா தான் முதல்ல எழுதியிருக்கிறாரு. அது மாதிரி காந்தியத்துக்கும் இயந்திரவாதத்திற்குமான ஒரு 2 எதிர் முகங்களை இந்த நாவல் முன்வைச்சிருக்கு. அது மாதிரி ஒரு காந்தியத்தை ஒரு இந்தியா எப்படி எதிர்கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு சிறந்த நாவல் இதுதான். ஒரு காந்தியவாதியாக வாழ்ந்த சத்யஜித் ஜென் அப்படிங்கிறவரையும், பாஸ்கர் ராவ் இயந்திரவாதத்தை காந்தியத்தை எதிர்த்து இயந்திரவாதத்தை ஏற்கக்கூடிய பாஸ்கர ராவ் அப்படிங்கிற 2 மனிதர்களை வைத்துக்கொண்டு காந்தியவாதத்தையும் அதே நேரத்துல காந்தியவாதம் ராட்டைகளால தொழிற்சாலைகளை ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லி பேசக்கூடிய பாஸ்கர் ராவினுடைய அந்த பாத்திரம் மூலமாக அந்த தொழில் புரட்சியும் காட்டி 2க்கும் ஆன ஒரு இடைவெளிய இல்ல 2க்கும் முரணை வந்து பேசக்கூடிய ஒரு நாவலாக இந்த பவானி பட்டாச்சாரியாவோட நாவலை பதிவு செய்யறாரு எஸ்ரா. அது மாதிரி ஒன்னே ஒண்ணு மட்டும், நிறைய அது மாதிரி அவருடைய நாவல்களை பேசிட்டே போறாரு. ஹூ ரைட்ஸ் டைகர்ஸ், சந்திரலேகா அப்படிங்கிற ஒரு தாழ்ந்த ஜாதி பெண் எப்படி போராடுறா அப்படிங்கிறத பத்தி. அது மாதிரி செயற்கை பஞ்சத்தை எப்படி பிரிட்டிஷார் உருவாக்குறாங்க, சோ மெனி ஹங்கர்ஸ் அப்படிங்கிற இவர் பவானி பட்டாச்சாரி எழுதி இருக்கக்கூடிய அந்த நாவல். அதே மாதிரி ஏ காடஸ் நேம்டு கோல்டு அப்படின்னு தங்கத்து மேல இந்தியர்களுக்கு எப்படி வெறி இருக்கு அப்படிங்கிறத பத்தி ஒரு நாவல். அதற்கு எப்படி ஒரு கள்ளச்சந்தையை வணிகர்கள் உருவாக்குறாங்க அப்படிங்கிற ஒரு பின்புலத்தோடு பேசக்கூடிய அந்த எழுத்துக்களை எல்லாம் கூட நம்ம பார்க்க முடியுது. நிறைவாக கேசவ ரெட்டியோட காட்டை வென்றவன், அத வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த தெலுங்கு, நம்ம பக்கத்துல இருக்க தெலுங்கு இலக்கிய எழுத்தாளர் தான் கேசவ ரெட்டி, ஒரு மருத்துவர். ஆனா அவரை பத்தி நமக்கு தெரியல. அதை வந்து என்கிட்ட எஸ்ரா வந்து ஹெமிங்வேயோட கடலும் கிழவனும் அந்த நாவலோட ஒப்பிட்டு பேசுறாரு. இது வந்து என்னன்னு கேட்டா, அந்த ஹெமிங்வே வந்து கடல் வழியாக ஒரு பாத்திரத்தை படைச்சு கட்டுறாரு, இதுல வந்து நிலம் வழியாக ஒரு மனிதனை படைச்சு கட்டுறாரு. அப்ப அந்த காட்டை வென்றவன் முழுவதுமே என்னன்னு கேட்டா, ஒரு காட்டுக்குள்ள பயணம் பண்ணி ஒரு கிழவன் போய் ஒரு பன்றி, குட்டி போடக்கூடிய பன்றியை தான் வளர்த்த பன்றியை தேடி கண்டுபிடிச்சு அதை எப்படி காப்பாத்த போறார். கடைசி கழுகுகளால எப்படி அது நரியால சூறையாடப்பட்டு அந்த குட்டிகளை காப்பாத்திட்டு வர்றப்ப கழுகுகளால எப்படி வேட்டையாடப்படுது அப்படின்னு அது எழுதுறாரு. இப்ப இதே மாதிரி வந்து என்கிட்ட மதுரை மாவட்டத்துல திருமங்கலத்து பக்கத்துல இருக்கக்கூடிய கட்டாரம்பட்டியை சேர்ந்த பாண்டியக்கண்ணன்கிறவரு சலவான் அப்படின்னு மலம் அள்ளும் தொழிலாளர்களை பற்றி எழுதுறாரு. அதுல பன்றியை பத்தி பேசுறாங்க. அப்போ ஒரு தெலுங்கு இலக்கியத்தை பேசுறப்ப தமிழ்லையும் இதே மாதிரியான பன்றிகளை குறித்த கதைகள் அப்படி வந்திருக்கானா இருக்கு அப்படிங்கிறதையும் தொட்டு காட்டுறாரு. இப்போ ஒரு இலக்கியத்தை பத்தி பேசுறப்ப ஒண்ணு அந்த அந்த மாநிலத்தை பற்றிய வரலாற்று குறிப்புகள், இலக்கிய குறிப்புகள், அந்த மக்களினுடைய வாழ்வியல் பண்பாடுகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறதோட இலக்கியத்தினுடைய பின்புலம், வரலாறு, அங்க இருக்கக்கூடிய முக்கியமான எழுத்தாளர்கள், சாகித்ய அகாடமி விருதோ ஞானபீட விருது பெற்ற எழுத்தாளர், தன்னை பாதித்த எழுத்துக்கள் இப்படிங்கிறதாக இந்த நிலவழி அப்படிங்கிற இந்த நூலை அமைச்சிருக்கிறாரு. 10 கட்டுரைகள். நான் ஒரு 2 தான் தெளிவாக பேசியதாக உணர்றேன். நிறைய இருக்கு, எஸ்ரா பேசிட்டே போகலாம். எஸ்ரா வந்து என்னன்னு கேட்டா, ஒரு 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 புத்தகத்தை படிச்சுட்டு தான் பிள்ளைகளுக்கு வந்து நீங்க போய் இதை படிங்களேன் ரொம்ப நல்லா இருக்கும், ஒரு திரைப்படத்தை பார்த்துக்கிட்ட படம் பாருங்களேன் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ற மாதிரி கை காட்டக்கூடிய எழுத்தாளர். என்னை மட்டும் படிங்கன்னு சொல்ற எழுத்தாளர் இல்லை அவரு. அதனால நான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் அப்படிங்கிற மாதிரி இந்த நிலவழி அப்படிங்கிற வட மாநிலத்தை சார்ந்த நம் இந்திய எழுத்துக்களை நமக்கு அறிமுகப்படுத்துகிறார். எனவே இஸ்ராவினுடைய இந்த நிலவழி அப்படிங்கிற நூலை எல்லாரும் வாசிக்கணும். இலக்கிய எழுத்தாளர்கள் மட்டும் இல்ல, எல்லாரும் வாசித்தோம் அப்படின்னா இந்தியாவை பற்றிய ஒரு முகம் நமக்கு அறிமுகமாகும் என்று கூறி
இந்த வாய்ப்பினை வழங்கி இருக்கக்கூடிய அஞ்சரை தும்பி இலக்கிய வட்டத்தினுடைய இந்த இந்த உறுப்பினர்கள் சொல்லக்கூடாது, அதை உருவாக்கிய நிறுவனர்கள், தலைவர்கள், செயலாளர்கள், பேராசிரியர் வினோத் இந்த வாய்ப்பினை எனக்கு வழங்கி இருக்கிறார். அவருக்கு என்னுடைய நன்றியை சமர்ப்பிக்கிறேன். நன்றி மேம். நன்றிங்கம்மா. ஒரு சிறப்பான நூல் குறித்த அறிமுகம். வீடில்லா புத்தகங்கள் வழியாக எஸ்ராவை படிக்கத் தொடங்கிய தன்னுடைய அனுபவத்தை அம்மா கூறத் தொடங்கினார்கள். இலக்கியம் என்பது ஒரு பொது சொத்து. அம்மா தான் முதல்ல சொன்னாங்க. அதை எஸ்ரா அவர்கள் பகிர்ந்தளிக்கின்றார். அதன் மூலமாக நமக்கு ஒரு பெரிய அறிவினுடைய விசாலம் ஏற்படுகிறது. எழுத்தாளரை அறிவதும் அவருடைய எழுத்தை அறிவது மட்டுமல்ல, அந்த எழுத்தினுடைய நிலத்தை அறிவதும் முக்கியமானது. அந்த வகையில் நிலவழி என்று சொல்லக்கூடிய இந்திய நிலங்களினுடைய எழுத்துக்களை அழகா அவங்க இந்த நாவல்கள் வழியாக மிக அழகாக அம்மா அவர்கள் எடுத்துரைத்து பேசினார்கள். அம்மாவுடைய வாசிப்பும் அவர்களினுடைய பார்வையும் எப்பொழுதும் ஆழமானதும் அழகானதுமாக இருக்கும். அந்த வகையில் சிறப்பான உரை நிகழ்த்தி இருக்கக்கூடிய அருள்மொழி அம்மா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்கம்மா. அடுத்த